வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி யுவர் சேனலில் மூவகை பருப்பு வச்சு எப்படி மினி போண்டா செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மினி போண்டா செய்கிறதுக்காக நான் 3 வித பருப்பு எடுத்துருக்கேன்லங்க. அதில் ஒரு பருப்பு ஸ்பெஷலான பருப்பு, வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம ரேஷன் கடை பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். 1 கப்பு ரேஷன் துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு. இந்த 3 பருப்பையும் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் நான் சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ரேஷன் பருப்பு எல்லோரும் ரேஷன் பருப்பா அப்படின்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு ஒரு மினி போண்டா நம்மளுக்கு கிடைக்கிது. யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இது ரேஷன் கடை பருப்பில் செஞ்சதுன்னு. பருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ 3 மணி நேரம் இந்த ஊறின இந்த பருப்பை நம்ம இப்போ ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு 3 பொருள் சேர்த்து அரைச்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஜார் ஊறின பருப்பு, 1 ஸ்பூன் போல் சோம்பு, 4-5 இஞ்சி துண்டு, 10-15 பல் பூண்டு நல்லா கெட்டியாக இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த அரைச்ச விழுதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் போடுறதுக்காக. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சால்ட்டு முதல்ல சேர்த்துட்றேங்க அரைச்ச விழுதில். வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸு அந்த இதில் மாவில் சேரும். வெங்காயம் சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நறுக்கிய பச்சை மிளகாய், நல்லா கிளறி விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. பெருங்காயம் நல்லா சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ மாவு தயாராக இருக்குது பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பருப்பு அரைச்சி முடிச்சுட்டு மாவு பிசையும் போதே நான் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அதில் ஒரு சின்னதாக மாவை உருட்டி அதில் சேர்த்து பார்க்குறேன். நல்லா கொப்பளிச்சு வருது பாருங்கள். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போண்டாவை போட்டு எடுத்துடலாங்க. இந்த மினி போண்டா டீ டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மினி போண்டா பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு போண்டாங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுங்க. பொன்னிறமாக மாறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். திருப்பி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாமே சேவ் பண்ணிடுறேங்க. இப்போது இந்த மினி போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.